ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16/3/2025க்கான கேரளா லாட்டரி ஸ்டார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நமக்கு சி போர்டு 2 நாள் கேப் விட்டு பாருங்கள். 7ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா சி போர்டு 1. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சி போர்டு 1 2 நாள் கேப் விட்டு திரும்ப சி போர்டு 1 மறுபடியும் ஒரு சி போர்டு 1 வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு 98-21 அடித்து 2 நாள் கேப் விட்டாங்க. சரிங்களா? 2 நாள் கேப் விட்டு திரும்ப நமக்கு ஒரு 95-81. சரிங்களா? ஸோ மறுபடியும் ஒரு 45-01 அடிச்சிருக்காங்க. திரும்ப 2 நாள் கேப் விட்டுங்க நமக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இங்கே 98-21லேருந்து நமக்கு இங்கே பி போர்டு மட்டும் விட்டாங்க. சரிங்களா? பி போர்டு மட்டும் விட்டது 98 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு மறுபடியும் வந்திருக்கு 981. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 0 விட்டுட்டு நமக்கு மறுபடியும் 45-1 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 45-1ஓட சேர்ந்து நமக்கு சி போர்டு 1 அப்படிங்கிற நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சி போர்டு 1க்கு நமக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சி போர்டு 1 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா அதோட சேர்ந்து என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிற பார்ப்போம். இந்த 45 இங்கே 98 எடுத்து நமக்கு டிபி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படி நம்பர் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி டி போர்டு அப்படியே இறக்கிட்டாங்க. அப்போ நம்ம டி போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். 5 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பெரிய நம்பர் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா நமக்கு பெரிய நம்பர் வந்து பார்த்தோன்னா டி போர்டில் 5 அப்படிங்கிற நம்பர் வைக்கணும். சரிங்களா? பி போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வைக்கணும். சி போர்டில் 1 அப்படிங்கிற நம்பர் வைக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் சொல்கிற மாதிரிங்க. நமக்கு கரெக்டாக ஏசி நம்பர். சரிங்களா? ஏசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நம்பர் சேம் நம்பர் அடிக்கும்போது நமக்கு ஒரு கேம் ஆடிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக ஏசி நம்பர் பாருங்கள் 84. ஸோ இந்த 84 திருப்பி நமக்கு 48ன்னு அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 48. அப்போ இந்த 48 திருப்பி 84ன்னு சொல்லி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டு 1 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. பி போர்டு 4 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. ஸோ ஏ போர்டு இந்த இடத்துல 8 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நான் இந்த இடத்துல சொன்னேன் பார்த்தீங்களா 98-21லேருந்து நமக்கு இந்த 2 நம்பரை எடுத்துகிட்டு இங்கே கீழே உள்ள நம்பர் பாருங்கள் 5. ஸோ அதை தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95-81 அடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு 1ல் பாருங்கள் 45ல் 0 மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம எடுத்த கணக்குக்கு வந்து பார்த்தோன்னா மேட்சிங்காக வந்து இருக்குது. அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 58-41 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிராஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 49க்கு ஒரு 94, 18க்கு ஒரு 18, 27க்கு ஒரு 27 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 27 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 94க்கு நம்ம 49 திருப்பி 94 வச்சிட்டாங்க. 18க்கு நமக்கு திருப்பி 81 வச்சிட்டாங்க. இப்போ 27 திருப்பினோம்னா நமக்கு 72. சரிங்களா? 27 திருப்பினோம்னா 72. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஏபி நம்பர் மட்டும் பாருங்கள். ஏபி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 99. 99க்கு பவர் தான் இந்த இடத்துல நமக்கு 44. 87க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 23. சரிங்களா? 23ங்கிறது நெக்ஸ்ட்டு 76க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 21. ஸோ நம்ம ஏசியில் 21 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏசியில் 21 அப்படின்னு சொல்லி வைக்கிறதுனால இந்த இடத்துல 41 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். முதல் நம்பரு அதாவது ரிசல்ட்டோட முதல் நம்பரும் இங்கே அடுத்த நாள் அடிக்கிற முதல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 6 நம்பரில் முதல் நம்பரு. ஸோ அங்கே அடிக்கும்போது பாருங்கள் 9க்கு பவர் 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7க்கு பவர் 2. இங்கே பாருங்கள் 2க்கு பவர் 7. ஸோ அதே மாதிரி இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதத்தில் பாருங்கள் 2க்கு டேரெக்டாக 2, 8க்கு டேரெக்டாக 8, ஒரு 4. அப்போது நமக்கு 58 41 72 41. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு நாளைக்கு 4 அதை விட்டால் 9. சரிங்களா? 9 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மெத்தட் பாருங்கள். 58 41 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
72 41 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கால்குலேட்டர் கெஸ்ஸிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு கால்குலேட்டர் கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உள் நம்பரில் பாருங்கள். உள் நம்பரில் இங்கே நமக்கு சேம் நம்பர் 484 860. அதாவது இங்கே 4 8லையும் ஒரே நம்பர் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தோன்னா 4 8 ஒரே நம்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிக்கும்போது நம்ம வகுத்தல் பண்ணி பார்க்கலாம். 484 வகுத்தல் 864. ஸோ இதில் நமக்கு இருக்க நம்பர் பாருங்கள். லாஸ்ட்டில் 518 52 அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு ரிசல்ட் வந்த நம்பர் பாருங்கள் 581. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் 398 438 2 நம்பர் சேமாக இருக்குது. சரிங்களா? 484 864 398 438. இங்கே நமக்கு 185 சேம் நம்பராக இருக்குது. அந்த நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ 398 வகுத்தல் 438. நமக்கு லாஸ்ட்டில் உள்ள நம்பர் பாருங்கள் 086ன்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்லேயும் வந்து பார்த்தா ஒரு 086 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 086 பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 086 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 586 ஒன்று பாக்ஸ் வந்து பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போன டைம் ஒரு கெஸ்ஸிங் சொல்லியிருப்பேன் 40 நம்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அதே மாதிரி ஒரு 3D நமக்கு வின்னிங் ஆகிருக்கும். ஸோ 4 நம்பர் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லியுமே பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு வின்னிங் 4D நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். 564 வகுத்தல் 639. இது பண்ணப்போ நமக்கு 98 12. அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 98 21. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போது இன்றைக்கி பாருங்கள் 501 வகுத்தல் 379 32 19. நமக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 123. ஸோ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சார்ட் கெஸ்ஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 484 அடுத்து 213. ஸோ இந்த இடத்துல 062 இந்த நம்பருக்கும் 062க்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 086 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் டேரெக்டாக கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 086 அப்படிங்கிற நம்பர் டேரெக்டாக கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 518 இருந்துச்சு. 518க்கு நமக்கு 185 வச்சுருந்தாங்க. சரிங்களா? அப்போ நம்ம 680ன்னு கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? 680. ஸோ இங்கே 321 அப்படியே நமக்கு டேட்டா பாஸ் ஆகும். நாளைக்கு ஒரு நாள் சப்போஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. பிக் பிளேஸ் ஆயிருந்தால் மட்டும். இல்லைன்னா அந்த நான் சொன்ன BC 41 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 448 வகுத்தல் 438 22 83 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஸோ அந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நம்பர்லேயே நமக்கு 3 நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ 22 அப்படின்னு சொல்லி DA போர்டில் வச்சுக்கோங்க. 22 38. ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா? மொத்தம் 4 நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? 41 BC 41 வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. BC 41 வச்சு சொன்ன நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதான் எனக்கு ஸ்ட்ராங்கான உள்ள நம்பரு. நாளைக்கு ஆல் போர்டில் 4 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 398 வகுத்தல் 438. இதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு 086 அப்படின்னு சொல்லியிருக்கு. 086ஐயும் அது மாதிரி 908ன்னு இருக்குது பார்த்தீங்களா? 908 809. மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். 809 680 238 மொத்தம் 3 நம்பர்ஸுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த 241. ஸோ இந்த 241 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 241 680 சப்போர்ட்கான நம்பரு, 809 சப்போர்ட்கான நம்பரு, 238 சப்போர்ட்கான நம்பர் தான். ஸோ 241 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆல் போர்டில் 4 அல்லது 9க்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சமாக இந்த 4 வந்துச்சுன்னா இந்த 41 BC தனியாக எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ 241. ஸோ இன்னொரு மெத்தடில் நம்ம 841 சொன்னோம். ஏன்னா 4 8 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால இந்த 2 நம்பர்ஸ் தான் நமக்கு மெயின். சரிங்களா? 241 841 தான் மெயின். 680 238 809 சப்போர்ட்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.